ஹலோ கைஸ், நேற்று மதிய லஞ்சுக்கு மொச்சப்பயிர் போட்டு புளிக்குழம்பு செஞ்சுட்டு இதுக்கு காம்பினேஷனாக சிம்பிளாக ஒரு புடலங்காய் கூட்டு செஞ்சுக்கலாம் தான் பிளான் பண்ணியிருந்தேன். இதுக்கு புடலங்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி குக்கரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்துட்டு கூடவே கட் பண்ணி வச்சுருக்க 10 சின்ன வெங்காயம், 2 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சமாக மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, தண்ணி சேர்த்து குக்கரில் 3 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கிறலாம். இப்போ கடாயில் எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, பட்டை வத்தல், கருவேப்பிலை சேர்த்துட்டு கூடவே வேக வச்சுருக்க புடலங்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஃபைனலாக தேங்காய் சீரகம் அரைச்சி ஊற்றுனீங்கன்னா சூப்பரான புடலங்காய் கூட்டு ரெடி ஆகிடும். இது ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட சூப்பரான காம்பினேஷனாக இருக்குங்க. வீட்டில் புடலங்காய் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து சூடான சாதத்தில் நெய் ஊற்றி புடலங்காய் கூட்டு போட்டு கொடுத்தீங்கன்னா சாப்பிடாத குழந்தைங்க கூட சாப்பிட்ருவாங்க. நேற்று புளிக்குழம்போடு சேர்த்து சாப்பிடுவோம், டேஸ்ட்டு சூப்பராகவே இருந்தது.